காதல் டு கல்யாணம், அட்டகத்தி, பீசா, தெகிடி, முண்டாசுப்பட்டி உட்பட த கிரேட் இந்தியன் கிச்சன் வரையில் 22 படங்களுக்கு எடிட்டராக இருந்தவர். பல வெற்றி படம் என்றால் ஒரு வித்தியாசமான வழியில் செல்பவன் என்பது பொருள். தலைப்பை போல வித்தியாசமான கதையை கையில் எடுத்து சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி த்ரில்லராக ஒரு ட்ரீட் தரவுள்ள, ரசிகர்களுக்கு பெரிதும் எதிர்பார்க்கவுள்ள மார்கன் பட இயக்குனராக இன்று அறிமுகமாகும் லியோ ஜான் பால் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றி சொல்லணும், பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 4 நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். முதல் நன்றி இறைவன். இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு. ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல். 2வது என்னுடைய அப்பா அம்மா, மனைவி. என்ன மாதிரி ஒரு ஆளை டாலரேட் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால் அவங்களுக்கு நன்றி. 3வது சார், விஜயாண்ணி சாருக்கு மட்டும் நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன். என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க, அழகு பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனராகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க. புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது. இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் மீட் சிவகுமார் சாரோடலாம் இருந்திருக்கேன். அப்போ நடிகர்கள், சீஃப் கெஸ்ட்டு அப்படி ஒரு அந்த சைடில் இப்போ ஒரு ஓரமாக அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம், இல்லை கார்னர் போயிடும். அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்ரு. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது. எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷன், ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் சாரில் ஆரம்பித்து நலன் சார், ரவி சார், அத்தனை பேரையும் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நலனோட ரைட்டிங், அவருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். சிவி சார், அவர் வந்து என்னுடைய மென்டர். என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவருடைய மாணவன் படம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் சொல்கிறது, ஒரு எடிட்டிங் ரூமுக்குள்ளே எனக்கு வர சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். டைரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும், அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய நண்பர் ரோகினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா என்னை எக்ஸ்போஷர் முதல்ல நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோகின் என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங். அந்த ஆரம்பம் தான் இந்த மேடை. ஸோ அதனால தான் ரோஹினை கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். விஜயானி சாருக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிவிட்டு ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம். நானும் என்னோடய நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும் அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். சார் வந்து முடிக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் வந்து 1 by 1 எனக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். கொடியில் ஒன்று ஒர்க் கொடுத்தாரு, ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு, பிச்சைக்காரன் 2 படத்தோடைய ட்ரெய்லர், அவரோட தொடர்பில் இருப்பேன். அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக். என்னுடைய படத்தோடைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து ரிதம் எடிட்டிங். ரிதம்னு நான் சொல்கிறது, ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இசைக்கு கரெக்டாக சேரும் பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டாரு. நான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்ன பொழுது கூட அப்படியா, என்ன கதை, நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கேட்டார். நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் ஆகிடுன்ட்டு.
ப்ரீ ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு. நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ண 3 அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க. சந்துரு, பிரவீன், அருண்லாம் இருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து இதை பண்ணி கொடுத்துட்டாரு. அவரோட டைரக்ஷன் டீம் கோ டைரக்டர் பிரபு எனக்கு கொடுத்தாரு. உடனே இமீடியட்டாக ஷெடியூலிங் பண்ணுங்க. எல்லாமே விறுவிறுன்னு என்னால் இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன்னு எல்லாமே அவர் தான் காரணம். கோ டைரக்டர் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸை ரெஃபர் பண்ணார். எல்லாமே சூப்பர் டீம். அண்ட் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க இதை ப்ளீஸ். இவ்வளோ பேசினதில்லை, ஓரமாக ஒரு எடிட்டிங் மைண்ட் இருக்கும். சாரிங்க. மார்கன் படம் எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த கதை லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து ரொம்ப அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். இன்றைக்கி அவர் இல்லை என் கூட, அவர் இயற்கை எழுதிட்டார். அவர் சித்தர்கள் மேலே மிகப்பெரிய பற்றுள்ள ஒருத்தர். போகர், அவர் பேரே விஷ்ணு போகர்னு மாற்றிக்கிட்டார். அவர் ஒரு ஐடியா சொன்னார், இது சித்தர்கள் பண்ணுற ஒரு சில விஷயம் ககன மார்கன்ற ஒரு, அதுக்கு அவர் வேறு பேர் சொல்லியிருப்பார். அது வந்து பரகாய பிரவேசம். இந்த படம் த்ரில்லர் லுக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் நம்ம இப்போ கிட்டிஷாக சொல்லலாம், அந்த காலத்தில் நம்ம சக்திமான்லாம் பார்ப்போம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்னைக்கு அது மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ககனமார்கன்ற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொல்லிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டெவலப் பண்ணிட்டு நண்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு வருஷம் எனக்குள்ளே அது படமாக ஊற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானும் அந்த சித்தர்களை பற்றி நான் நிறைய தேடலை எடுக்க ஆரம்பித்தேன். இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ககனமார்கன்ற டைட்டில் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு சித்தர் பாடல். அவர் பேர் வந்து மச்சமுனி சித்தர், இல்லைன்னா மச்சேந்திரர். அவருடைய பாடல், கவனக்குழியை கொண்டு அதனாலே ககனமார்கந்தனிலே அகனமாய் சென்று சதுரகிளிக்கு போய் குதூகலித்தேன். இதுதான் அந்த பாடல். அதில் இருக்கிற ககனமார்கன், அதாவது ஒரு கவனக்குழிகைன்னா ஒரு மருந்து. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அகனமானா ஆன்மாவாக போய் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி ட்ராவல் பண்ணுற சித்தர்கள் கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதை வந்து ஒரு படமாக பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். இந்த கதைக்கு வந்து ஒரு இந்த கதைக்கு தண்ணீருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், அண்டர் வாட்டர் ஷாட்ஸ். அதுக்காக இருக்கிறதே ரொம்ப மிஸ்ட்ரியான வாட்டர் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன். ரொம்ப புதுமையான, அதாவது சக்தி வாய்ந்த நீர் நிறைய இடங்கள் இருக்குது. சுனை நீர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து கஞ்சமலை, சேலம் கஞ்சமலை பக்கத்தில் காலங்கி சித்தர் கோயில். அங்கே வந்து மூலிகை கிணறு வரிசையாக இருக்கும், 5-6 கிணறு. அங்கே வந்து அதில் குளித்தா உடம்புல இருக்கிற நோய்கள், ரத்த பிரச்சனை இதெல்லாம் சரியாடுன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் மெக்னீஷியம் இருக்குது சயின்டிஃபிக்கலி. அது மாதிரி அந்த மலையில் ஏறுனா ஒரு 50-60 கிணறு அது மாதிரி இருக்குது. அது எல்லாமே சித்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மூலிகை நீர் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற இரும்பு சத்துக்காக எடுக்கிறாங்க. தங்கம் வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மைனிங். ஸோ இப்படி ஒரு கோயில் அது. அங்கே காலங்கி சித்தரோட கோயில் அதுதான். அங்கே இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அவர் தான் அந்த இளம்பிள்ளையும் கூட. அவர் ஏதோ மூலிகையை சாப்பிட்டு சின்ன பையனாக ஆகிட்டாருன்னு ஒரு கதை அங்கே இருக்குது. அந்த கோயிலோட கிணறுல ஒரு அழகான ஒரு ஆமை இருந்தது. அங்கே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சித்தர்கள் இருக்காங்க, மீனாகவும் ஆமைகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் சித்தர்கள் இருக்காங்க, எப்போ வேணால் மனித உருவம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை. எனக்கு திரைக்கதையாக அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை டெவலப் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஒரு மிஸ்ட்ரி போர்ஷனை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இதை சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து என் ரோல் சூப்பராக இருக்குது, இந்த ரோல் யார் பண்ணுறா, இன்னொரு, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி, இன்னொரு கேரக்டர் சஸ்பெக்ட், அதில் தான் அந்த மிஸ்ட்ரி இருக்குது, இதை யார் பண்ணுறான்னு கேட்டார். நான் என் மைண்டில் இருந்தது அந்த காலத்து சிம்பு தனுஷ் அந்த கேட்டகரியில் இருக்கணுன்ட்டு. இப்போ சார் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அஜய் எனக்கும் தெரியும், கோடியில் ஒரு படத்துலேருந்து ஏடியாவும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தமிழ் லுக்கு வேணும் சார், தமிழ் அறிவுன்ற கேரக்டர். ஸோ
ஸோ டோன் டவுன் பண்ணணும் உடம்பு, ப்ளஸ் ஃபேஸ் சொல்கிறேன், ஃபேஸ் டேனிங் சொல்லணும். அப்புறம் ஹேரை கொஞ்சம் கம்மி பண்ணணும், கண்ணில் ஒரு கட் சின்னதாக பண்ணுறோம். உடனே ஒரு மாதத்தில் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி காமிச்சார். பிரமாதமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அந்த க்ரைம் சஸ்பெக்ட் லுக். இதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதேமாதிரி அஜய் வந்து அப்பப்போ திடீர்னு ஏடி ஆகிடுவார். அவருக்கு அந்த ஆர்வம் நிறைய இருக்குது. அவர் ஏடியாக இருந்ததுனால அவரும் நிறைய ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, ஐடியா சொல்லுவார். இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏன்னா 20 அடி தண்ணி கீழே, அவர் பிரதர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாலுமே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன். 20 அடி 10 அடியிலே உங்களுக்கு காதலை வலிக்க ஆரம்பிச்சிடும். 20 அடியில் போய் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் டீப் ப்ரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுலாம் வந்து ப்ராக்டிக்கலி டைவிங் டீம் வந்து சூட் போட்டு பண்ணுவாங்க. அஜய் வந்து ஒரு நார்மல் பேர் பாடியிலே பண்ணியிருக்காரு அதை. ஸோ 2 நாள் அந்த ஷூட் நடந்தது. எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன், அது பண்ணவே முடியாது யாரும். நான் கூட அந்த எனர்ஜியில் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். அவர் உண்மையிலுமே பண்ணிட்டார் கண்மூடித்தனமாக. வந்து ஒரு வாரம் கழித்து அவர் பயங்கர ஹெல்த்தில் ஏதோ நீர் கோத்துருச்சு அவருக்கு தலையில். ஸ்கேன்லாம் காமிச்சார், பயந்துட்டேன். ஒரு பெரிய ரிஸ்க் அது. அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன் டீம் நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் டேரக்டர்ஸ் எவ்வளோ உறுதுணையோ அது மாதிரி எனக்கு 2 பேர் நான் அதிகபட்சமாக நான் அவங்கள சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்று யுவா, என்னோடய ரைட் ஹேண்ட். இன்னொன்று ஆர்ட் டைரக்டர் ராஜா. யுவா ஆர்ட் டைரக்டர் ராஜா பிரமிப்பான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். ஹீரோ வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் மைண்டில் ஒன்று, இந்த ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் கூட. ஸோ அவன் வீடை வந்து ஒரு எளிமையான வீட்டை எவ்வளோ அழகாக நான் வரைஞ்சி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அது விஷுவலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேட்டர்லேயும் இன்னும் ரசிக்க முடியும். படம் முழுக்க அந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்ட் இருக்குது. யுவா வந்து எனக்கு ஈக்குவலாக என்னை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு கேமராமேன். அவருக்கு பயங்கர எடிட்டிங் சென்ஸ் இருக்குது. ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்ட கமிட்மெண்ட் டேட்குள்ளே முடிக்கணுங்கிற புரிதலோட ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாரு. அது அண்டர் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேறு யாரும் ஷூட் பண்ண முடியாது. அப்படி ஒரு டீம் இவர் மும்பையில் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய செகண்ட் யூனிட் சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ், அவரை பற்றி நான் சொல்லணும். டெஃபினட்டாக ப்ரில்லியண்ட்டான ஒர்க்கு. அவருமே பெரிய சப்போர்ட் பண்ணார். அண்ட் 1 more person விவேக், அப்புறம் ஜிம்பல் நரேன். படம் முழுக்க ஜிம்பல் தான், மூமெண்ட் ஷார்ட்ஸ். டைரக்ஷன் டீம் தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சார் அமைத்து கொடுத்த காஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரி. அவர் ஒரு காஸ்டிங் டைரக்டரும் கூட இந்த படத்தில். சமுத்திரகனி சார், ஏன் சார் சமுத்திரகனி சார் ஒரு சின்ன ரோல் தான் அது, பட் பெரிய ரோலாக ஆக்குனது அவர் தான். சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரெஃபர் பண்ணார். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு கேஸ்டிங்கே அமையலை, அவர் ரெஃபரன்ஸில் தான் அந்த ரோல் கிடைச்சிது. அண்டு படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் பிரிகிடா ரொம்ப சின்சியர், எனர்ஜெட்டிக். அவங்க ஏடியானால டக்குன்னு அந்த சீனை படித்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப இந்த ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரி நல்ல காஸ்டிங். அர்ச்சனா வந்து ஹைலி எனர்ஜெட்டிக், அவங்கள அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ரொம்ப துருன்ட்டு அவங்கள மெலோடவுன் பண்ணுறது தான் எனக்கு வேலையாக இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக், பாசிட்டிவ்லி ஸ்பீக்கிங். 4 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் படித்து அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவாங்க. ஈவன் அஜய்க்குமே அந்த ஸ்கில் இருக்குது. ஒரு பேஜ் டயலாக், ஒரு மோனோலாக் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணார். அப்படியே ஒரு லென்த்தாக ஒரே ட்ராக்கு, ஒரு 30 செகண்ட்ஸ் வரும் அந்த ஷார்ட்டு. ரொம்ப நல்லா அது மனப்பாடம் பண்ணி கொடுத்தாரு. சித்தர்கள் பாட்டெலாம் பாடியிருக்காரு, தமிழை கரெக்டாக உச்சரிச்சிருக்காரு. ஸோ லென்த்தாக போயிடுச்சா, சாரி. விஜயானி சார் மறுபடியும் இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எடிட்டிங் பிடிக்குமோ ஈக்குவலி எனக்கு மியூசிக் பிடிக்கும். 2 சாங், ஒரு சாங்க்கு 3 minutes நினைக்கிறேன், இன்னொரு சாங்க்கு 5 minutes கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் நீங்கள் பார்த்த சாங். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் என்ன நினச்சேன், ஒரு பாட்டு அந்த லவ் சாங், அந்த ப்ரப்போசல் சாங்கில் ஒரு டம்மியாக ஒரு ஐடியா சொன்னேன். இதான் சார் சுச்சுவேஷன், பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா, அவன் நம்பவே இல்லை அந்த பாட்டு முழுக்க, உண்மையாக என்னை லவ் பண்ணுறேன்னு கேட்டே இருக்கான், இதான் சார் சுச்சுவேஷன். அதுக்குள்ளே இந்த சாங்கே முடிஞ்சிருது.
சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மையை எனக்கு சொல்லிடுமான்றது அருமையான லிரிக்ஸ் எல்லாம் வருது. சார் வந்து அதை இன்ஸ்டன்ட் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இன்னொரு ஒரு டைட்டில் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகையே முழுமையாக வெறுக்கிறேன். பியூட்டிஃபுல்லான சாங். ரொம்ப நன்றி சார். இதை தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த அதே டைமில் ஸ்டுடியோவில் இன்னொரு ரூமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது மாதிரி நம்ம பண்ணவே முடியாது. நான் பார்த்ததில்லை. ஈக்குவலாக அப்படியே எடிட்டிங்கோடையே பிஜிஎம் ரீல் 1 முடிக்கும் போது அதோடைய பிஜிஎம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரிதம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார், உங்கள் டீம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும் சார், எனக்கு தெரிஞ்சு இந்தியா இல்லைன்னா ஏசியாவில் நினைக்கிறேன் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் வச்சுருக்கிறார். லைக் டப்பிங், எடிட்டிங், டிஐ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ரைட்டிங். அவருடைய ரைட்டர் பழனி சார் பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் என் கூட எடிட்டிங்கில் அவர் தான் வேணும்னு நான் கேட்டு கூட முழுக்க கோ டைரக்டர் மாதிரி அவரை ட்ராவல் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி பழனி சார். நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ப்ரெஸ் அண்ட் மீடியா. நன்றி. ரேகா பிஆர்ஓ சால்வை கொண்டு வாங்க. இல்லை, நான் என்ற ஆடம்பரம் எப்போதும் இல்லாதவர். திமிரு பிடிச்சவன் படம் பெயர்தான், ஆனால் உண்மையில் இளைஞர்கள் நேசிக்கும் ரோமியோ இவர். ரத்தம், கொலை என கொடூரம் ஒன்றும் இவர் இல்லை. மக்கள் கொண்டாடும் கோடியில் ஒருவனாக இவர்தான். பல நூறு படைப்பாளிகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து காத்திருக்கும், கொண்டாடி கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். கடன் தான், மாசம் மாசம் வட்டி தான். ஸோ அதையும் சொல்லிருங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான், டேரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பியனா இருக்கட்டும், ஜோஷுவா இருக்கட்டும், கணேஷா இருக்கட்டும், அருண் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமேலேயும் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது. நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன்னு சொல்லி சார் வரதான் ஆயிரப்போகுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க எவ்வளவு சின்சியரா இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்க யார் டாக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸ் நமக்கு என்ன, முடிச்சாலே இப்போ நம்ம டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவாருன்ற மாதிரி. எந்த டைரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரன்ல அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்னதான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணணும். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரீரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சிருவார். ரஃபா இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க.
இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணுவீங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இல்லை, ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை ஆக்சுவலாக. எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர், 5-6. அதுதான் என்னன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக? நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண மெலோடவுன் வருவாங்களா? சரி 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 லியோ, கற்றுக்குறேன், அதையும் நான் கற்றுக்குறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ? அந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தரா, மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்களாம் சித்தராக முடியுமா? சரி சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனி சார், ஆக முடியுமா? சித்தராக முடியுமாண்ணா? நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில் சித்தராது? ஒழுக்கத்தை கடைபிடிக்குமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார், தனஞ்சன் சார். நீங்கள் சித்தர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு. இந்த படத்தை போட்டு காமிச்சு, முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு, அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ்னு நினச்சோம். அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் அட்வைஸ் பண்ணாங்க, இல்லை அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து, என்னோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாக போகிறன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி, லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சிது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷும் படத்தின் மூலமாக என்ன மியூசிக் டைரக்டர் ஆக்குனாரு. எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளெஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன், கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே, நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அமகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. கேள்வி ஏதாவது நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். எஸ் சார். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஆமைக்கும் நன்றி.